يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த இரவை அலங்காரம் செய்ய வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். ஆரம்பமாக பதிலை எதிர்பார்த்தவனாய் இஸ்லாத்தின் மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலாவினுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த இரவினுடைய அனைத்து ஃபதுல்களையும் கிருபைகளையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரிசுக்கில் அபிவிருத்தி செய்து ஆஃபியத்தை நிரப்பமாக தந்து இபாதத்தில் லத்தத்தை தந்து இன்னும் பல ரமதான்கள் அவனுக்கு உகந்தவர்களாய் அடைகிற தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். அன்புக்கினியவர்களே, ஹஸரத் அவர்கள் சுருக்கமான நேரத்தில் அற்புதமான ஒரு துவக்க உரை தந்தார்கள். ஷபே பராத், அற்புதமான இரவு, ரம்மியமான இரவு, இறை அருள் பொழிகிற இரவு, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, இந்த இரவின் சிறப்புகளை எல்லாம் ஹஸரத் அவர்கள் அடுக்கினார்கள். அதன் வரிசையில் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்ல நானும் ஆசைக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக இது போன்ற சிறப்பு மிக்க இரவுகளின் நோக்கம் என்னவென்றால் இபாதத். இது பயான் பேசுகிற இரவல்ல. இருந்தாலும் சில ஆர்வமூட்டலுக்காக வேண்டி இது போன்ற ஏற்பாடுகள், அல்லாஹ் அந்த ஆர்வத்தை நமக்கு தருவானாக. அன்புக்கினியவர்களே, இந்த இரவின் சிறப்புகள் நிறைய உண்டு. உலமாக்கள் முத்தாய்ப்பாக அல்லாமா இப்னு ஹஜ்ஜர் ரஹிமஹுல்லாஹ் எழுதியுள்ள 3 சிறப்பம்சங்கள் இந்த இரவுக்கான சிறப்பம்சங்கள். இந்த 3ஐ விளங்கினால் நாம் விழித்திருக்கும் இரவு எவ்வளவு அற்புதம் என்பதை விளங்க முடியும். முதலாவது, இந்த இரவுக்கான சிறப்பம்சங்களில் முதலாவது இது லைலத்துர் ரஹ்மா. இது ரஹ்மத்தான இரவு. எப்படி ரஹ்மத் என்றால், ஹஸரத் அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், இது போன்ற இரவு ஏனைய உம்மத்திற்கு இல்லை, நமக்கு மட்டும்தான். இதுக்கு அற்புதமான ஒரு ஹதீஸ், ஒரு முன் உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசினான் என்று ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள். இஸ்தஅஜரல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வேலைக்கு அமர்த்தினான். அவர்களின் வேலை நேரத்தை விவரித்தான். காலையில் ஃபஜ்ரிலிருந்து லுஹர் வரைக்கும் வேலை. ஒரு கூட்டம் வந்தது, அல்லாஹுக்கான பணிகளை செய்தது. அந்த கூட்டத்திற்கான கூலியாக அல்லாஹ் ஒரு கீராத் நன்மை என்று சொன்னான். வேலை செஞ்சாங்க, லுஹர் நேரம் நன்மையை வாங்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பினான். ரெண்டாவது கூட்டம் வந்தது, வேலை செய்தது.
லுஹரிலிருந்து அசர் வரைக்கும் அவர்களுக்கான வேலை செய்தார்கள். வேலையின் கூலி அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மை வழங்கப்பட்டது. வாங்கினார்கள், வேலை முடிந்ததும் சென்றார்கள். மூன்றாவது கூட்டத்தை அல்லாஹ் அனுப்பினான். அந்த கூட்டத்திற்கான வேலை நேரம் அசரிலிருந்து மக்ரிபு வரைக்கும். ஆச்சரியம் என்னன்னா, இந்த கூட்டத்திற்கான கூலி 2 கீராத் நன்மை. முன்னால் போன ஃபஜ்ர் டு லுஹர் கூட்டம் யூதர்கள், 2வது வந்த கூட்டம் நசாராக்கள். இந்த 2 பேரும் அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இப்னு மாஜாவில் வரும், கேள்வி கேட்டார்களாம், அல்லாஹ் இது என்ன நியாயம்? நாங்கள் வேலை பார்த்த நேரம் அதிகம், அவங்க வேலை பார்த்த நேரம் கம்மி, எங்களுக்கு 1 கீராத், அவர்களுக்கு 2 கீராத் நன்மை, இது எப்படி? அப்போ அல்லாஹ் இப்படி பதில் சொல்வான் என்று பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கூலியில் ஏதாவது குறை செஞ்சனா? செய்யலை. 1 கீராத்துன்னு கூப்பிட்டு 1 கீராத் கொடுத்துட்டேன். இந்த உம்மத்திற்கு 2 கொடுத்ததற்கான காரணம் என்னுடைய ரஹ்மத். எனக்கு மிகவும் உகந்த உம்மத்திவர்கள், என் ரஹ்மத்தால் போர்த்தப்பட்ட உம்மத்திவர்கள். எனவே நேரம் குறைவென்றாலும் என் கூலியை விசாலப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதுதான் என் உம்மத்தான உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரின் உம்மத்தான நீங்களும் நானும். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, இதற்கான விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள். என்ன விளக்கம் தெரியுமா? இந்த ஹதீஸில் இருந்து 2 செய்தி இந்த உம்மத்திற்கு. முதலாவது செய்தி, ஹயாத்து துன்யா இந்த உம்மத்துக்கு ரொம்ப குறைவு. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப குறைவு, 60லிருந்து 70. அது நிரந்தரமல்லாத வாழ்க்கை. சரி, 60 வரைக்கும் தந்துருவாரா தெரியாது, 70 தொற்றுவாரா தெரியாது, 2, 3, 20, 60 அல்லாஹ் நசீபாக்கியது. ஹயாத்து துன்யா ரொம்ப குறைவு. 2வது செய்தி என்னன்னா, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களிலேயே அவனுடைய ரஹ்மத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நீங்களும் நான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய உம்மத்தினுடைய ரகசியம் பாருங்கள். அல்லாஹ்வின் ரஹ்மத்துக்கு மிகவும் நெருக்கமான உம்மத் என்னுடைய உம்மத் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த ரஹ்மத்துகளை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருவதற்கு தான் இது போன்ற சிறப்பான நாட்கள். லைலத்துல் கத்ர் முன் சென்ற உம்மத்திற்கு இல்லை, ஜும்மா முன் போன எந்த உம்மத்துக்கும் இல்லை, இதே போன்ற சிறப்பு மிக்க ஷபே பராத் போன்ற இரவுகள் எந்த உம்மத்துக்கும் இல்லை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு விஸ்தீர்ணப்படுத்தி கொடுத்தது இந்த உம்மத்திற்கான சிறப்பு என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே, சிறப்பில் பயணிக்கிறோம், அல்லாஹ் நம்மையும் சிறப்பாக்குவானாக. அன்பானவர்களே, ஒரு போர் அநேகமாக உஹத் என்று நினைக்கிறது. போர் முடிந்ததற்கு பின்னால் எல்லா சஹாபாக்களுடைய உடைமைகள், சிதறிய உடைமைகள் எல்லாம் எடுத்தாங்க. அதில் ஒரு சஹாபியினுடைய வாள் உரை கிடைத்தது. அது யாருன்னு ரிவாயத்தில் வரல, அது யாருடைய வாழ் உரைன்னு தெரியல. அது மதீனாவுக்கு கொண்டு வந்து எல்லாரும் சஹாபாக்கள் 70 பேர் ஷஹீது. அந்த ஷஹீதுகளுடைய ஒரு நபரின் வாழ் உரை அது மதீனாவில் கொண்டு வந்து அந்த வால் உரையை உருகும் போது உள்ள இருந்து ஒரு சின்ன துண்டு சீட்டை கீழே விழுந்து. அந்த சீட்டை எடுத்து பார்த்தா ஒரு வரி ஹதீஸ், பெருமானாருடைய ஒரு வரி ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு கீழே இவர் அவருக்கே உபதேசம் செய்கிறார், அது இன்னொரு வரி. 2 வரி அந்த சீட்டில் இருந்தது. முதலாவது வரி என்ன தெரியுமா? இன்னலில்லாஹி நஃபஹாத்தும் மினத் தஹர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே அவன் படைக்கப்பட்ட நாட்களில் சிறந்த நாட்கள் என்ற சிலவையும் உண்டு. அந்த நாட்களை நீ அடைந்து கொண்டால் ஃபதஅர்ரது பி, அவைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபதஅர்ரது என்றால் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள், விடாதீர்கள் என்று சொல்லிட்டு, இது பெருமானாருடைய ஹதீஸ் ஒரு வரி. சிறந்த நாட்களை அடைந்தால். 2வது அவர் தனக்கான உபதேசம் எழுதுகிறார். மனிதனே, நீ ஒன்றை புரிந்து கொள், அல்லாஹ் எந்த நாட்களையெல்லாம் குறிப்பாக ரஹ்மத்தான நாட்கள் என்று சொன்னானோ அந்த நாட்களில் இறங்கும் ரஹ்மத்தில் ஒன்று கிடைத்தால் போதும், அல்லாஹ்விடத்தில் நீ சிறந்தவனாக ஆகிவிடுவாய், அதை நீ உழைக்கப்பார் என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று இந்த செய்தியை படிக்கிறார்கள் மதீனாவில். அன்பானவர்களே, இங்கே என்ன தெரியுமா கருத்து? சிறப்பான நாட்களில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ரஹ்மத் என்று முதலில் உணர வேண்டும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், இது முதல் சிறப்பு, இந்த நாளினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ரஹ்மத். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்கண்டா, அல்லாஹ் அக்பர், அமல்கள் ஆறும் அல்லாஹ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், சஹாபாக்கள் ஒரு கொக்கு எப்படி ஒத்த காலில் நின்று மீனை தேடுமோ
அதே போன்று அல்லாஹுவின் அருளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். எங்க வாய்ப்பு கிடைக்குதோ மிஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எக்கச்சக்கமான வரலாற்று உதாரணங்கள் சொல்லலாம். பத்ர் போர்க்களம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களம் முடிச்சு வெற்றி நாயகனாக மீண்டும் மதீனா திரும்புகிறார்கள். வாசல் எல்லையில சில சஹாபாக்கள், பத்ருக்கு போகாதவர்கள், முமஹ்தும் போன்ற கண்டறியாத சஹாபியோடு இன்னொரு சஹாபியும் நிற்கிறார். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்தார். பெருமானார் வந்த உடனே கையை காலில் பிடிச்சு கண்ணீர் வடிச்சார். ஹயாத்து சஹாபா கண்ணீர் வடிக்கிறார். என்ன தெரியுமா சொன்னார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு போர் என்று தெரியாது, ஏன்னா போரின் புறப்படலை, எனக்கு போர் என்று தெரியாது. அங்கு வந்து இஸ்லாத்தின் முதல் போரில் கலந்து கொள்ள வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வது என்று அழுதார். எல்லா சஹாபாக்கள் ஆறுதல் சொன்னாங்க, பெருமானாரும் சொன்னாங்க, அல்லாஹ் உங்க நியத்திற்கான கூலி தருவான். இருந்தாலும் மனத்தின் அந்த ஆர்வம், அந்த வலி முடியல, அவர் நிறுத்தவே முடியல. சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை மதீனாவினுடைய என்ட்ரன்ஸ்ல சொல்லிட்டு வந்தாரு, லஉரியன்னல்லாஹு மா அஸ்னஉ, அல்லாஹ் எனக்கு பத்ர் கணத்தை தந்திருந்தால் அங்கு நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருப்பேன் என்பதை உங்களுக்கு அல்லாஹ் காட்டியிருப்பான். இந்த தீனுக்காக நான் என்ன கொடுத்திருப்பேன் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டியிருப்பான். எனக்கு நசீபு கிடைக்கவில்லையே என்று அழுகிறார். பெருமானார் அவரை கட்டி பிடிச்சி, உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்கட்டும், இப்போ வாங்கன்னு தோளில் கட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த வருத்தம் அணையாத்தியாய் உஹது வரைக்கும் எரிந்து கொண்டே இருந்தது. உஹது போர்க்களம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பதட்டமான சூழல், வெற்றின்னு நினைச்சாங்க, தோல்வியில் போய் முடியுது. சஹாபாக்களுடைய சில தவறான முன்னெடுப்புகள், வேறு விதமாக போர் மாறுகிறது. சஹாபாக்கள்ல எத்தனையோ பேர் அங்கு கொல்லப்படுகிறார்கள். இதுவரைக்கும் தன்னோடு பேசி பயணித்துக் கொண்டு வந்த சஹாபி பக்கத்துல ஷஹீதாக கிடக்கின்றார். இதற்கு நடுவில் புழுதி மூட்டத்தில் பெருமானார் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி எல்லாம் பரவுகிறது. யாருக்காக இந்த இஸ்லாத்தை தொட்டோமோ, யாருக்காக இந்த போர்க்களத்திற்கு வந்தோமோ, அந்த நாயகமே இல்லாத போது, கண்ணின் மணியாய் கல்வின் துடிப்பாய் கொண்ட முஹம்மதின் துடிப்பே இல்லாத போது நாங்கள் எதற்கென்று நிலை குலைந்து நிற்கிற சஹாபாக்கள் ஒருவரும். இப்படி கடுமையான வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை உஹது போர். பெருமானார் வெளியே வந்து சஹாபாக்களை எல்லாம் அணைச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலன்னு இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு உஹதை தாண்டி மதீனாவுக்கு போயிட்டான். அற்புதமான துவா. எல்லா சஹாபாக்களையும் உட்கார வச்சு தலைவர் பல்லு உடஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது, யோசிக்கல. சஹாபாக்களின் பதட்டத்தை தணிக்கிறார்கள். நான் இருக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். அற்புதமான துவா செஞ்சுட்டு யாரெல்லாம் இல்லைன்னு பாருங்க. இந்த ஹதீஸை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். இது இன்னொரு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். நாங்கள் எல்லாரும் தேடி பார்த்தோம். அனஸ் சொல்கிறாரு, நான் சொன்ன யா ரசூலல்லாஹ், அனஸ் இப்னு நதுர் இல்லை. எவர் பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தந்தால் லஉரியன்னல்லாஹு என்று சொன்னாரோ, என் தியாகத்தின் உணர்வை காட்டியிருப்பேன் என்று சொன்னாரோ, அந்த அனஸ் இல்லை. யார் இல்லை எல்லா பட்டியலும் வருது. பெருமானார் ஒரு படையை ரெடி பண்றாங்க, ஒரு 4-5 பேர் இந்த குழு போய் யாருடைய சடலங்கள் அங்கே இருக்குது, யாருக்கு என்ன ஆச்சு போய் தேடி பார்த்துட்டு வரணும். உஹது களத்துக்கு போய் இதுக்கு நடுவில் ஒரு ஒட்டகம் ஒன்று வருது. அந்த ஒட்டகம் ரொம்ப தயங்கி போரில் அடிபட்டு நொண்டி வந்து கரெக்டாக பெருமானாரனுடைய அந்த சபைக்கு வருகிறது. ஒட்டகத்தில் யாருன்னு பார்த்தா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி கீழே இறக்குனாங்க. ஸஅத் இப்னு முஆத் நிலை குலைந்து இருக்கிறார். பெருமானார் கேட்குறாங்க, என்னாச்சு ஸஅத், என்னாச்சு 3 முறை அந்த ரிவாயத்தில் வரும். எந்த பதிலுமே இல்லை ஸஅத்துக்கு. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். ஸஅத் சொன்னார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா அஜிது ஹாதல் குவ்வா, நான் அதுபோன்று சக்தி பெறவே மாட்டேன். ஒரு மனிதனை போர்க்களத்தில் பார்த்தேன், வல்லாஹி லா அஜிது ஹாதல் குவ்வா, அந்த மாதிரியான சக்தி எனக்கு இல்லை, அவரை போன்று செய்கிற ஆற்றல் எனக்கு இல்லை. யாரை பார்த்தீங்க? அனஸ் இப்னு நதரை பார்த்தேன். போர்க்களத்தின் பீதியில் எல்லாம் திரும்பி மதீனாவின் பக்கம் ஓடிக்கொண்டு வருகிறோம், ஓடி இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் வாளை சுழட்டி கொண்டு எதிர் திசையில் எதிரிகளுக்கு நேராக ஓடுகிறார். நான் தடுத்து நிறுத்தினேன். யார் என்று பார்த்தேன், அது அனஸ் இப்னு நதர். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ஸஅத் அல் ஜன்னா வ ரப்பி, யா ஸஅத் அல் ஜன்னா வ ரப்பி, ஸஅதே சொர்க்கம் இதோ தெரிகிறது, என் ரப்பின் சொர்க்கம் தெரிகிறது, வாருங்கள் உள்ளே செல்வோம். என்னால் முடியல.
என்னால் முடியல. அல் ஜன்னா வரப்பி, என்னுடைய சாதே உள்ளே வாருங்கள், என் ரப்பின் சொர்க்கம் தெரிகிறது. இன்னி அஜிது ரீஹஹா, அந்த சொர்க்கத்தின் வாடையை நுகர்கிறேன், என்னோடு உள்ளே வாருங்கள் என்று கத்திக்கொண்ட எதிரியின் படைகளுக்குள் நுழைந்தார். எல்லாம் ஓடி வர்றாங்க. ஒரு நபர் மட்டும் யார சொல்லுங்கள், அனசுபட நபர் போய் தேடினாங்க. மிஞ்சினது என்ன தெரியுமா? விரல் மட்டும்தான் மிஞ்சிச்சு. மிஞ்சினது விரல் மட்டும்தான். சன்னமா இப்படி சொல்லுவாங்க. ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடலை விட கொடூரமாக சிதைக்கப்பட்ட உடல் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் உடல். சகோதரியை அனுப்பிச்சு, சொந்த சகோதரியை அனுப்பி களத்தில் போய் அனசனுடைய உடல் எதுன்னு தேடி பார்த்தா, அந்த அம்மா அனசனுடைய சுண்டு விரலை காமிச்சு சொல்லிச்சு, இதுதான் என்னுடைய சகோதரனின் உடல். அவ்வளவு ரண கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தார். இல்லை உரியன் அல்லாஹும் ஆஸ்லாம், அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, என் ரப்புக்காக நான் என்ன செய்வேன். அன்பானவர்களே, அந்த தீனின் தாகத்தில் பசியில் இருந்தவர்கள் சஹாபாக்கள். அமல் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்துட்டா போதும், அந்த ரஹ்மானு கிட்ட இருந்து வர ஒரு ரஹ்மத் கிடைச்சிட்டா போதும், என் வாழ்க்கையின் நீட்சிக்கு நான் போய்விடுவேன் என்று சஹாபாக்கள் இந்த அமலின் பேராவல் கொண்டவர்களாக அடங்கா பசி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு. அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரியான இரவுகளை தந்திருக்கிறான். அன்பானவர்களை கொஞ்சம் யோசியுங்கள். இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தான இரவு. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை நமக்கு தருவானாக. கொஞ்சம் யோசிங்க. துன்யாவில் எத்தனை நாள் வாழ முடியும்? அன்பானவர்களே, இந்த ரஹ்மத்துகள் தான் நாளைக்கு கபருக்கான உணவு. துன்யாவில் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் ஓடுறோம். கபருக்கான உணவுக்கான சம்பாதிப்பு எவ்வளவு இருக்கிறது? அன்பானவர்களே, நான் வரிசைப்படுத்துகிறேன். முதலாவது, இது ரஹ்மத்தான இரவு. அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ரெண்டாவது, இது லைலத்துல் மக்ஃபிரா. நீங்கள் குத்துபு சித்தாவினுடைய 6 கிதாப், ஹதீஸ் கிதாப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, ஷபே பராத் சம்பந்தமாக 9லிருந்து 12 ஹதீஸ் கிட்ட இருக்கும். மொத்தமாக ஷபே பராத் சம்பந்தமாக வருகிற ஹதீஸ்கள் 9லிருந்து 12 ஹதீஸ் இருக்கும். அந்த 12 ஹதீஸிலும் செய்திகள் மாறி வரும். ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் 12 ஹதீஸ்லேயும் ஒரே மாதிரி வரும். என்ன தெரியுமா? இது மக்ஃபிரத்திற்கான இரவு. இந்த இரவில் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். இந்த ஒரு செய்தி 12 ஹதீஸ்லையும் இருக்கும். என்ன செய்தி தெரியுமா? ரமலானுக்கு முன்னால் தௌபா செய்யுங்கள். அன்பானவர்களே, தௌபா இருக்கிறதே, இது அற்புதமானது. அல்லாஹ்கிட்ட உட்காந்து, அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிருன்னு கேட்குற அந்த மன்னிப்பின் அழுகை, அது ரசனை. அதை தனிமையில் உட்காந்து அழுத கண்களுக்கும் நேசித்த கல்புகளுக்கும் தான் தெரியும் அதனுடைய சுகம் என்னவென்று. யாருமே இல்லை தனிமையில் அல்லாஹ்ட்ட அழுதுருக்கிறீங்களா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபை தரணும். ரப்பேன்னு அழுதுருக்கிறீங்களா? அந்த அழுகையை அல்லாஹ் எவ்வளவு ரசிக்கிறான் தெரியுமா? எக்கச்சக்கமான ஹதீஸ்கள். அன்பானவர்களே, எத்தனை வரலாறுகள் சொல்லலாம் தெரியுமா? அல்லாஹ் தௌபாவை எவ்வளவு ரசிக்கிறான். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் தஃப்சீரில். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், மழை இல்லை 10 வருடங்களாக மழை இல்லை. என்ன செய்யலாம்? 40,000 பேரோட போனான் திடலுக்கு. போய் உட்காந்து அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. ஃபஜ்ருக்கு போச்சா அந்த படை. 40,000 பேருனுடைய அழுகை, தொழுகை லுகர் வரைக்கும் வந்து விட்டது. ஒரு துளி மழை வரலை. பனு இஸ்ராயல் பற்றி உங்களுக்கு தெரியுமே. என்ன மூசா அல்லாஹ் அவங்களை கைவிட்டானான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு அல்லாஹ்ட்ட முஸல்லாவில் சஜிதாவில் போய் துவா செஞ்சாங்க. ரொம்ப இது வேணா காலையிலேருந்து கெஞ்சிரும், ஒரு சொட்டு மழை வரலையே. அல்லாஹ் செய்தி சொன்னால், 40,000 பேரில் ஒருவன் இருக்கிறான், 40 வருடங்கள் பாவம் செய்தவன், தொடர்ந்து 40 வருஷம் பாவம் செஞ்சவன். அந்த ஒரு ஆளை எந்திரிச்சு வெளியே போய் சொல்லு, மழை இப்போ உடனே வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். உங்கள் 40,000 பேரில் ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஒரு கருப்பாடு எந்திரிச்சுட்டா மழை வந்துடும். ஒருத்தர் எந்திரிக்கணும். இந்த யாழான் கேட்கிறது. உடனே அந்த ஆள் என்ன தெரியுமா செஞ்சான்? தம் மேலே போட்டிருக்கிற துணியை தலையை மறைச்சி கீழே குனிஞ்சு, அல்லாஹ் நான் 40 வருஷம் செஞ்சேன் பாவம், யாருக்கிட்டையும் என்னை நீ காட்டி கொடுக்கல. இப்போ நான் எந்திரிச்சிட்டேன்னா என்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? என்னை நீ மன்னிச்சிரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 3வது முறை அறிவிப்பு செய்கிறார்கள். ஒருத்தன் உள்ள இருக்கான், எந்திரிக்கணும். அந்த அறிவிப்பு முடிகிறதுக்குள்ளே மழை வந்துருச்சு. என்னாச்சு? மழை வந்துருச்சு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே வெக்கமாக போச்சு. திருப்பி போனாங்க. ரொம்ப என்ன விளையாட்டு இது, ஒருத்தன் எந்திரிச்சாதான் மழை வரணும்னு காலையிலேருந்து 40,000 பேர் கதறலுக்கு பதில் சொன்ன நீ 3வது முறை எந்திரி என்று சொன்னேன், மழை வந்து விட்டது, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? அன்பானவர்களே, அல்லாஹ் சொன்னா அவன் என்கிட்ட தௌபா செஞ்சுட்டான்பா, தௌபா செஞ்சுட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் உள்ள ஒருத்தர் இருக்கா எந்திரிச்சு போகணும், ஒரு ஆள் 3 தடவை நீங்கள் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒன்றும் செய்யல, மேல இருக்கிற துணியை தலையில போட்டு கீழே குனிந்து கண் கலங்கி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை. அந்த கண்ணீர் மண்ணில் படுவதற்கு முன்னால் அல்லாஹ் வானத்தை கிழித்து ரஹ்மத்தை மண்ணுக்கு தொடர் செய்தான். இதுதாங்க ரப்பு, இதுதான் ரப்பு. அல்லாஹ் மனிதன்ட்ட மலை தூக்க சொல்லலை, மடுவை இடிக்க சொல்லலை, வானத்தை கட்டி இழுக்க சொல்லலை. ஒன்னே ஒன்றுதான் மனிதன்ட்ட கேட்கிறான், மனிதனே நீ பலகீனமானவன், ஷைத்தானால் தீண்டப்பட்டவன், உனக்கு பிழை ஏற்படும். ஏற்பட்ட உடனேயே ரப்பே என்னை மன்னிச்சிரு நீ கை ஏந்திட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்ட தயார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மனசு நிறையவே இடையில அந்த மூஞ்சியாவது எப்படியாவது பார்க்கணும். அல்லாஹ் அது யாருன்னாவது காமிச்சிரு. நம்பா 40 வருஷம் செஞ்சப்பவே நான் யாருன்னு காமிக்கல, அவன் கண்கலங்கி என்கிட்ட தௌபா செஞ்சுட்டா நான் மலையவே அடிக்கிட்டு அவன் யாருன்னு நான் காமிச்சிருவானா? இல்லை, அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. கியாமத்தில் பார்த்துக்க நல்லா முடிச்சுட்டான் சாப்டர். கியாமத்தில் பார்த்துக்க, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபமான ஆள், சைடில் கூப்பிட்டு தட்டிட்டாங்க. ஏன்டா முன்னாடியே தௌபா செய்ய மாட்டேன், நான் காலிலேருந்து மயில உட்காந்துருக்குறோம், மலையில் உட்காந்துருக்கோன்ட்டு. அன்பானவர்களே, நான் சொல்ல வருவது தௌபா ரொம்ப ரசனை. நீங்கள் பல முறை கேள்விப்பட்ட ஹதீஸ், நம்ம கேட்டு 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 அழுத்து போயிருப்போம் இந்த ஹதீஸை. ஆனால் அந்த ஹதீஸை நம்ம ரசிச்சிருக்கிறோமான்னு பாருங்கள். நான் இந்த ஹதீஸை ரொம்ப ரசிப்படுவோம். எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் நடத்துகிற போதே அவ்வளோ அழகாக நடத்துவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வரக்கத் செய்வோம். அன்பானவர்களே, அவ்வளவு அற்புதமான ஹதீஸ். அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவை கண்டு எவ்வளவு சந்தோஷப்படுறான். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹம் பி தௌபதி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி. ஒரு அடியான் மண்டி போட்டு தலை குனிஞ்சு ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு கையேந்துகிற அந்த நொடியை பார்த்து அல்லாஹ் கடுமையாக சந்தோஷம் அடைகிறான். எப்படி பாலைவனத்தில் தனிமையாக ஒருவன் விட்டு அவன் கடைசி நேரத்தில் மௌத்தா போகிறப்போ அவனுக்கான ஒட்டகம் அவன் கையில் வந்து, அல்லாஹ் நான் மௌத்தா போய்வன் நினச்சேன், ஆனால் நீ வாழ்க்கைக்கு ஒரு வழியை காமிச்சிட்டேன்னு எந்திரிச்சு ஒருத்தன் மௌத்தின் விளிம்புக்கு போனவன் எழுந்து நின்று சந்தோஷப்படுவானோ, அதை விட அதிகமாக என் அடியான் என்கிட்ட வந்துட்டா ரப்பே எஜமானனே நான் தப்பு செஞ்சுட்டேன் அபுது ஒட்டுக்கிட்டா நான் சந்தோஷம் அடைகிறேன். யாருக்குங்க இப்படிப்பட்ட எஜமான் கிடைக்கும்? யாருக்குங்க எஜமான்? ஏங்க வேலை செய்கிற இடத்துல தப்பு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, வேலை நிரந்தரமா துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் ரப்பு சொல்கிறான், நீ தப்பு செய், அதை பார்க்கறதுக்கு தான் நான், ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு ரப்பே நீ என்கிட்ட வந்துரு, நான் இருக்கிறேன், உன்னை அணைக்க என் முந்தானை இருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் ரஹ்மத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னை விட ரஹ்மான் இல்லை, என்னை விட ரஹீம் இல்லை, நான் மட்டுமே அஹதுஸ் ஸமதுல்லதி லம் யலித் வ லம் யூலத், நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்லுகிற ஒரே ஒரு இரட்சகன், ஒரே ஒரு அன்பாளன், ஒரே ஒரு இரக்கம் உள்ளவன், ஒரே ஒரு ரப். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த இலாஹை தவிர யார் உண்டு நமக்கு? இவ்வளவு அழைக்கிறான். நம்ம எவ்வளவு தௌபா செய்திருக்கிறோம். இதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் அதிக நேரங்கள் இஸ்திக்ஃபாரில் கழிச்சாங்க. அதிக நேரம் பெருமானார் சொல்கிற எக்கச்சக்கமான ஹதீஸ், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌம் அக்ஸரு மின் 70 மர்ரா, இன்னி அதூபு இலல்லாஹி வ அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌம் 100 மர்ரா. 100 முறை நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறேன். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். யார்? பாவமே அறியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இன்றையிலிருந்து மனசில் விதைச்சிருங்க, நான் டெய்லி அல்லாஹ்ட்ட அழுவேன், நான் டெய்லி அல்லாஹ்ட்ட துதிப்பேன். ரப்பே அஸ்தக்ஃபிருல்லாஹ், என் ரமலானை அப்படி ஆக்கு, என் இந்த பராத்தின் இரவை கபூல் செய்ததற்கான அடையாளமாக என் வாயில் இஸ்திக்ஃபார் வரணும். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அதாபுக்கு சொந்தமான மனிதன் யார் தெரியுமா? ஒரு மனிதன் மேலே அல்லாஹ் வேதனையை இறக்குறான் அப்படின்னா யாருன்னா, அல்லாம இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யூம் அல் ஜௌஸி அவங்க சொன்னாங்க, உலகத்திலேயே துர்பாக்கியமாக அல்லாஹ்வினுடைய அதாபு இடங்கி கொண்டிருக்கிற மனிதன், அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருக்கிற மனிதன் யார் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடாதவன், அவனை விக்ரு செய்யாதவன், அல்லாஹ் என்றோ அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றோ அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்படைக்காதவன் வார்த்தை அளவில், இவன் தான் அல்லாஹ்வுடைய அதாபுக்கு உள்ளித்தானவன். அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் அல்லாஹ்வை எவ்வளவு துதிச்சிருக்கிறோம். நம்ம குழந்தைங்க எவ்வளோ துதிச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்கள். நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சு உழைக்கிற நம்ம புள்ள காலையிலானா அவனுக்கு அந்த ஸ்கூல்,
அந்த கிளாஸ், அந்த டியூஷன், நைட்டானால் இந்த கிளாஸ், இந்த டியூஷன். அவன் வாழ்க்கையை ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் டைமிங் போட்டு ஷெட்யூல் போட்டு நம்ம பிள்ளைக்குனே நம்ம வாழ்கிறோமே. நம்ம புள்ள ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லாட்டி அவன் இறைவனை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறான், படைச்சவனை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறான். நாளைக்கு மக்கி மண்ணோடு போய் எழும்போது என் அத்தா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னார், டாக்டர் ஆகணும்னு சொன்னார், ஃபார்முலா சொன்னார், 10th வேணும்னு கேட்டார், 12th வேணும்னு கேட்டார், எல்லாம் படிக்கணும்னு சொன்னார். ரப்பே ஒன்றை சொல்லித்தரலன்னு நம்ம புள்ள சொன்னால் முகத்தை எங்கே வைத்துக்கொள்ளும், எங்கு வைத்துக்கொள்ளும்? இதுவெல்லாம் அன்பானவர்களே வெறும் கதைகள் அல்ல, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவை, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியவை. அல்லாஹ் இந்த இரவில் நமக்கு மாற்றத்தை தருவானாக. அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் அதிகமான முறையில் செய்ய வேண்டும், அதிகமான முறையில். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம், அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் சிறப்புகள் நிறைய உண்டு. நான் ஒன்று சொல்லிட்டு நகர்ந்துடுறேன். அஹ்மது பின் ஹம்பல், நான் ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் இந்த பள்ளியில் அதை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பிரயாணம் போனாங்க. அன்றைய காலத்திலலாம் தங்க முடியாது, இந்த மாதிரியான தாருல் இகாமா, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. போய் தெரிஞ்சவங்க அந்த ஊரில் இருந்தாங்கன்னா தங்கலாம், இல்லை பள்ளிவாசல் திண்ணையில் படுக்கலாம், இதுதான் அனுமதி. அஹ்மது பின் ஹம்பல் அங்கேருந்து கூஃபா போனால் அந்த 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 ஊரினுடைய ஜும்மா மஸ்ஜித், இரவு நேரம் இஷா தொழுது முடிச்சுட்டு முஅத்தின்கிட்ட போய் கெஞ்சினாரு, நான் கொஞ்ச நேரம் இங்கே படுத்துக்கிறேன், காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடி எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு புறப்பட்டுருவேன், இரவு ஓய்வெடுக்க நேரம் தாருங்கள். மோதின்னு சொன்னார், எனக்கே அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, என் வேலையே இங்கே ஒரு மாதிரி இருக்கும், ஒன்று உள்ளெல்லாம் படிக்க வைக்க முடியாது, வெளியே போயிருங்க. அஹ்மது பின் ஹம்பல்னு சொன்னால் உலகம் அளவுக்கு பெயர் தெரியும், உருவம் தெரியாது. என்னமோ கெஞ்சி எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் மோதினாருக்கு என்ன வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுச்சோ போவோன்னு தெரியல, உட்காந்துருக்கிற பெட்ஷீட்டை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து பள்ளி வாசலில் போட்டு அவர் போயிட்டார். பள்ளிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹப்பாஸ், ஒரு ரொட்டி கடைக்காரர், ரொட்டி செஞ்சு விற்கிறவர். அவர் என்ன செஞ்சார், இது எல்லாம் பார்த்துட்டு அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட போய் அவரை எழுப்பி பெட்ஷீட்டை உதறி ஆடைகளை தட்டிட்டு, பார்க்க பெரிய ஆலிம் மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் சூரத்தே ரொம்ப அழகாக இருக்குது, இரவு தங்கணும் அவ்வளோதான பிரச்சனை, ஏன் வீட்டில் படுத்துக்கோங்க, என் கடை பின்னாடி வீடு, காலையில் எழுந்திரிச்சு போயிருங்க. அஹ்மது பின் ஹம்பல், உங்களுக்கு சிரமம் இல்லையே, எனக்கு எந்த சிரமமும் இல்லை, வந்து போடுங்க, போய் படுத்துக்கிட்டான். இரவு நேரத்தில் தூங்குறாங்க, ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கதவை திறந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவர் மாவு பிணைஞ்சிட்டு இருக்கார். மாவு பிணைஞ்சிட்டு, ரொட்டிக்கான மாவு. அந்த மாவோடு இன்னொரு சத்தம் கேட்கிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் என்ன மன்னிச்சது, அல்லாஹ் இப்படி திக்ரு செஞ்சுக்கிட்டே மாவு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கிறார். தஹஜ்ஜுக்கு எழுகிறார்கள். எழுந்து பார்த்தால் அதே தஸ்பீஹ் ஓடிக்கொண்டே இருக்கிறது பகல் வரைக்கும். காலையில் போகும்போது அஹ்மது பின் ஹம்பல் மனசில் ஒரே கேள்வி, எப்படியா அந்த நாளில் பிடிச்சி கேட்டுருன்னு அவரை பிடிச்சாங்க. அப்பா ரொட்டி கடைக்காரரை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இன்னும் ஒரு அஸ்அலக சுஆலன், ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. இந்த மாதிரி இரவெல்லாம் இஸ்திக்ஃபார்ங்கிற சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக பலனை அனுபவிக்காதவன் இவ்வளோ இஸ்திக்ஃபார் சொல்ல மாட்டான். அப்படி என்ன உங்களுக்கு கிடைச்சிச்சு இஸ்திக்ஃபார் மூலமாக? அவர் சொன்னார், என்ன எனக்கு கிடைக்கல, எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. நான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறேன், நான் கையேந்தி அல்லாஹ் எனக்கு இது தான்னு கேட்டால் அல்லாஹ் எனக்கு தந்து விடுவான். இதுவரைக்கும் எல்லாம் கேட்டேன், அழகான பெண் வேணும் என்று கேட்டேன், சாலிகான மனைவி கேட்டேன், தந்தான். விசாலமான சந்ததிகள் தந்தான், போதும் என்கிற அளவுக்கு பொருளாதாரம் தந்தான். அவர் நிறைய 20 விஷயம் சொல்லுவார். சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு ஆசை, அது மட்டும் நடக்கவே இல்லை. என்ன ஆசை? அஹ்மது பின் ஹம்பல் கேட்டார். அது மட்டும் என்னுடைய துஆ, என்னுடைய அவா, அந்த அவா மட்டும் நிறைவேறவே இல்லை. உலகத்தில் மாபெரும் ஆலிம் அஹ்மது பின் ஹம்பல் என்று ஒருவர் இருக்கிறாராம். ஒரு நாள் அவர் என் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசை. அஹ்மது பின் ஹம்பல் அழுதுட்டு அவர் கையை பிடிச்சி சொன்னாங்க, அப்பா நீ இவ்வளோ பெரிய துவா உள்ளவனா, லக்கத் ஜுரிதது இலைக்க ஜர்ரா, அல்லாஹ் உன் வீட்டுக்கு என்ன தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து வாசலில் போட்டுருக்குறான்ப்பா, உன் இஸ்திக்ஃபாரின் வலிமை அவ்வளவு என்று சொல்லிட்டு இமாம் அஹ்மத் தன்னுடைய தாரீഖ் அஹ்மதில் எழுதுவாங்க, நான் மௌத்து வரைக்கும் இந்த இஸ்திக்ஃபாரை விட போகிறதில்லைன்னு எழுதுவாங்க. அன்பானவர்கள், நாம் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவான். இஸ்திக்ஃபார் அவ்வளவு அற்புதமானது. எவ்வளவோ தொழுகிறோம், எவ்வளவோ துஆ கேட்குறோம், ஏன் நிறைவேறலை? இடையில் நம்முடைய பாவங்கள் என்ற திரைகள் இருக்கிறது. அதை இஸ்திக்ஃபார் என்ற ரப்பர் எரேசர் தான் அழிக்கும். அதை அழிச்சிட்டா நமக்கும் அல்லாஹுக்குமான ரூட் கிளியர் ஆகிடும். அந்த மஃபிரத்தை பெற்றுத்தருகிற அற்புதமான இரவு இந்த இரவு. தனிமையில் அமருங்கள், உங்கள் வீட்டில் சொல்லுங்கள்,
மனைவி அழுகட்டும், குழந்தைகள் அழுகட்டும், நீங்கள் அழுகுங்கள். யாருக்காக? அல்லாஹுக்காக அழுகுங்கள். அன்பானவர்களே, யார் யாருக்காகலாம் அழுதுருப்போம். நம்ம பிள்ளைக்காக அழுதுருப்போம், மனைவி உடம்பு சரியில்லை அழுதுருப்போம், அக்கா அம்மாவுக்கு அழுதுருப்போம். அல்லாஹுக்காக அழுதுருக்கிறீங்களா? இவர்களுக்கான அழுகையெல்லாம் வழி. ஆனால் அல்லாஹுக்கான அழுகிற அந்த அழுகை சுகம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தரணும். அன்பானவர்களே, இந்த இரவிலிருந்து ஹயாத்தாக்குங்கள். இஸ்திக்ஃபார், அல்லாஹ் கிட்ட தௌபா என்ற அழுகை அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த இரவினுடைய சிறப்பில் 2வது இந்த லைலத்துல் மக்ஃபிரா. 3வது இந்த இரவினுடைய சிறப்பு ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டதை போல் இது இரணத்தின் இரவு. அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை முடிவு செய்கிற இரவு. எல்லா ரிஸ்கையும் முடிவு செய்வான். அல்லாஹ் ரிஸ்க்கை முடிவு செஞ்சு ஒவ்வொரு பொறுப்பும் வழக்குகள் கட்டி அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே கொண்டு வர்ற இரவு. அதில் முதல்ல தர்ற அல்லாஹ் லிஸ்ட் என்ன தெரியுமா? முதல்ல தர்றது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், முதல்ல அல்லாஹ் வெளியே கொண்டுட்டு வர்ற லிஸ்ட்டை என்னன்னா, அடுத்த வருஷம் வரைக்கும் யார் மௌத்தா போவாங்களோ அந்த லிஸ்ட்டை தான் வெளியே தருவான். தெரியாது, இவ்வளோ நேரம் டாபிக் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் எந்த விஷயம்லாம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரிஸ்க்குன்னு வெளியே எழுதுறதில்ல. முதல் லிஸ்ட் என்னன்னா மௌத்தான். மலக்குல் மௌத்தை கூப்பிட்டு அடுத்த ஷாபான் வரைக்கும் நீங்கள் கைப்பற்ற வேண்டியவர்கள் இந்தந்த டேட்டில் இந்தந்த ஆளை தூக்கணும். அல்லாஹ் சென்ற வருடம் சில பேரை சொல்லியிருப்பான், இன்றைக்கி அவங்கெல்லாம் நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க. அன்பானவர்களே, நென் பேர் அந்த பட்டியலில் இருக்கான்னு தெரியாது, உங்கள் பேர் அந்த பட்டியலில் இருக்கான்னு தெரியாது. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை விசாலமாக்கணும். அன்பானவர்களே, மவுத் எப்போவென்று தெரியாது. இதில் ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ் தர்ற ரிஸ்க்லேயே மிக உயர்ந்த ரிஸ்க்கு ஹயாத். அந்த ஹயாத்தில் அமல் செய்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க், ரொம்ப பெரிய ரிஸ்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களோடு ஒரு கபரை கடந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மன் சாஹிபு ஹாதல் கபர், தோழர்களே இந்த கபரில் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்களில் சில பேர் ஹாதா ஃபுலான் இந்த நபர் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப பாரம்பரியங்கள் எல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே பெருமானார் கேட்டாங்க, இந்த நபருக்கு பேராசை என்ன தெரியுமா? இப்போ கபூரில் பேராசை என்ன தெரியுமா? அவரை எழுப்புனா அவர் கேட்குற முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரகஅத்தானி அஹப்பு இலா ஹாதிஹி மின் பகியத்தி துன்யாக்கும். உங்கள் முழு துன்யாவையும் கையில் சுருட்டி நீங்கள் தான் அரசர்னு கையில் கொடுத்தாலும் கபூர்லேருந்து எந்திரிக்கிறவர் கடுமையான ஆசைப்படுவது என்ன தெரியுமா? ரகஅத்தானி, 2 ரகாத் அல்லாஹுக்காக தொழுகணும் என்று ஆசைப்பார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். கபரினுடைய மிகப்பெரிய பசி என்ன தெரியுமா? நான் முன்னால் சொன்னது போல் அமல்களுக்கான பசி, அமல்களுக்கான பசி. அன்பானவர்களே, 2 மிகப்பெரிய நண்பர்கள், ரொம்ப பெரிய சாலிஹீன்கள். தாரிக சாலிஹீன் அப்படின்ற ஒரு கிதாபில் இந்த வரலாறு வரும். 2 பெரிய நண்பர்கள், இணைபிரியா நண்பர்கள், ரொம்ப பெரிய ஆபீர்கள். ஒரு நண்பர் இறந்துட்டார், இன்னொரு நண்பருக்கு கடுமையான கவலை, அழுது அவருக்காக துஆ செஞ்சு ஒரு நாள் தூங்கும்போது கனவுல அவரை சந்திக்கிறார். இந்த நண்பர் கேட்டாராம், ஏன்பா எப்படிப்பா இருக்கா, அல்லாஹ் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டான்? நான் நல்லா இருக்கேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான், என்னை கபூல் செஞ்சுட்டான். உடனே இந்த நபர் சொன்னாரா, அல்ஹம்துலில்லாஹ் இப்படின்னு சொல்கிறார். ஹயாத்தா இருக்கிற நபர் கனவுல அந்த நபர் மரணித்தவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். தேம்பி அழுகிறாரு. இவருக்கு எதுவுமே புரியல. அவர் கேட்டார், ஏன் அழுகிற? அல்லாஹ் உன்னை நல்ல நிலையில் கொண்டு வந்தானே என்று சொல்லிவிட்டு ஏன் அழுகிறாய்? இல்லை, இப்போ நீ ஒரு வார்த்தை சொன்னி, அதை திருப்பி சொல், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். மீண்டும் அழுகிறார். மீண்டும் ஒரு முறை எனக்காக சொல், அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் அழுதார். அவர் நிறுத்தி கேட்டார், ஏன்பா இப்படி அழுகிற? அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ஏன்பா அழுத? அப்போ அவர் சொன்னார், தஅமலூன் வலா தஅலமூன். நீங்கள் அமல் செய்கிறீர்கள், அந்த அமல்களுக்கான கூலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நஹ்னு நஅலம், எங்களுக்கு தெரியும் அதனுடைய கூலிகளை அல்லாஹ் எவ்வளவு வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். நீ ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேலப்பா, அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்னால் சொல்ல முடியாது. இப்போ அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கான கூலியை மௌத்தானதுக்கு பின்னாடி அல்லாஹ் காமிச்சான், விசாலமான கூலி. அதை என்னால் மீண்டும் சொல்ல முடியாதே என்ற ஏக்கத்தில் அழுதேன். அல்லாஹ் உங்களுக்கு அந்த நசீபை கொடுத்திருக்கிறானே, இன்னும் சொல் என்று சொல்லி முடிப்பார். கனவு முடிஞ்சிடும். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஹயாத்துக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவனை தொழுக, அவனை வணங்க, வீடு கட்ட, குடியிருக்க, கார் வாங்க, பைக் வாங்க, ஆம்பிஷன், அதுவெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். ஒரு அரபிக் கவிஞர் சொல்லுவார், மனிதனுக்கு மிகப்பெரும் மோசமானவன், மிகப்பெரும் இழிவானவன் மனிதன் தான்ப்பா. ஏன் தெரியுமா? 60 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் கட்டிடுவான்.
ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் எல்லாத்தையும் வீட்டில் வச்சு கூட்டிட்டு அவனை கொண்டு வந்து மண்ணறையில் அடக்கிட்டு துவா செஞ்சுட்டு போயிடுவான். எதுவுமே மிஞ்சாது, எதுவுமே மிஞ்சாது. அன்பானவர்களை, கொஞ்சம் யோசியுங்கள். என்றைக்கு மௌத் வரும் என்று தெரியாது. எனக்கான பட்டியலை அல்லாஹு தாலா இந்த வருஷத்தில் சேர்த்துட்டானாங்கிறது தெரியாது. எப்போது மழக்கை மௌத்தை சந்திப்போம் என்பது தெரியாது. ஆனால் யோசியுங்கள், அல்லாஹ் எப்போது வேண்டாலும் கொண்டு வரலாம். எனக்கான கஃன் இந்நேரம் கடை வீதிக்கு வந்திருக்கலாம். எனக்காக கபர் தோண்டுபவர் மம்பட்டியை இந்நேரம் எடுத்திருக்கலாம். எனக்கான கபர் என்னை வரவேற்க காத்திருக்கலாம். நான் என் கபருக்கு என்ன கொண்டு போவேன்? என் பிள்ளை வராது, என் பெற்றோர்கள் வரமாட்டார்கள், நான் உயர்ந்ததாக பார்த்து இந்த துன்யா வராது, நான் மௌத்தா போயிட்டா நான் மையத்து மட்டும்தான். இத்தனை நாளாக எத்தனையோ பேருடைய மௌத்து செய்தியை சொல்லியிருப்போம். அவர் மௌத்தாம்பா, இவர் மௌத்தாம்பா. ஒரு நாள் என் மௌத்து செய்தி சொல்லப்படும், என் மௌத்து செய்தி சொல்லப்படும். தயாராகிவிட்டோமா? தயாராகிவிட்டோமா? அன்பானவர்களே, இந்த இரவு இருக்கிறது அற்புதமான இரவு. அல்லாஹ் இரண்டத்தை எழுதுகிறான். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை விசாலமாக்கட்டும், அல்லாஹ் நம்முடைய அமல்களை விசாலமாக்கட்டும், அல்லாஹ் நம்முடைய ஆரோக்கியத்தை விசாலமாக்கட்டும். இந்த மூன்று இந்த இரவுகளின் சிறப்பு, இந்த இரவின் சிறப்பு. அதற்கவர்கள் சொன்னார்கள், அதே சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த அற்புதமான இரவுகளும் அழுது தொழுது என்னெல்லாம் மன்றாடினாலும் 6 பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். 6 பேருடைய பாவம். 5 பேர் ஒரு ஹதீஸில் வருவாங்க, 6வது ஆள் தனி ஹதீஸில் வருவார். மொத்தம் 6 பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். முதலாவது பாவம் என்ன தெரியுமா? முதலாவது நபர் அல்லாஹ் காஃபிரனுடைய இணை வைத்தவரின் பாவத்தை மன்னிக்க மாட்டான். உலகத்தில் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருந்தாலும் என்னமெல்லாம் பண்ணியிருந்தாலும் அது அல்லாஹுக்கு முன்னால் வீண்தான், அது பயன் தராது. அன்பானவர்களே, இங்கே ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிட்டு கடந்துடுறேன். அல்லாஹ் நமக்கு கேட்காமல் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. இந்த கலிமாவினுடைய கணம் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும், பெரிய ஹதீஸ். நான் சுருக்கமாக சொல்கிறேன். நாளைக்கு மறுமையில் ஒரு நபருக்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய அமல்களின் பட்டோலையை எப்படி விரிச்சு காட்டுவார். அவர் சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி பார்ப்பார். எல்லாம் பாவங்களாக இருக்கும், எல்லாம் பாவங்களாக இருக்கும். அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு போய் இடதுபுறம் இருக்கிற தராசில் ரப்புக்கு முன்னால் அளவிடப்படும். இந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸு பிதாகா, துண்டுச்சீட்டு ஹதீஸ்னு அர்த்தம். துண்டுச்சீட்டு ஹதீஸ்னு அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு பேர். அன்பானவர்களே, அழைக்கப்படுமா எல்லா கெட்டமல்களும் வரிசையாக அழைக்கப்படும். தராசு கீழே நிற்கும், நல்லமல் எதுவுமே இருக்காது. பதறி போய் ரப்புக்கு முன்னால் நிற்பார். அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய பட்டோலையில் ஒரே ஒரு காகிதம் மிஸ் ஆகிடுச்சு, அதை எடுப்பான்னு சொல்லுவான். அந்த பேப்பரை அவர் எடுப்பார். எடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வலது தராசில் அந்த பேப்பரை வை. ஒரு சின்ன துண்டு சீட்டாக இருக்குது, இந்த ஹதீஸ் புகாரியில் வரும். அந்த சீட்டை வைப்பார், எல்லா பாவமும் மேலே போயிடும். அந்த ஒரு சீட்டு கணத்து கீழே போயிடும், அசந்துருவார். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு சொர்க்கம். அசந்துருவார். அல்லாஹ் அந்த சீட்டில் என்ன இருக்குது துறந்து பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த ஒரு கலிமா இருக்கும். அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கேட்காமலே தந்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய ஈமான், நம்முடைய கலிமா. இதை அன்றாட சொல்லி பழக வேண்டும். இந்த இரவில் அல்லாஹு தாலா உங்களுக்கு உணர்த்துகிறான். என்ன செய்தி தெரியுமா? தந்திருக்கிற ஈமான் அற்புதமான பொக்கிஷம். உணர்ந்து வாழ்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தரணும். முதல்ல இந்த இரவில் மன்னிப்பில்லாதவர்கள் காஃபிர்கள். ரெண்டாவது, இந்த இரவில் மன்னிப்பில்லாதவர்கள் ஷாஹின் அப்படின்னு வருது. ஷாஹினுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. சுருக்கமான ஒரு அர்த்தம் என்னன்னா, ஷாஹின் என்றால் பொறாமை குணம் உள்ளவர், கெட்ட எண்ணம் உள்ளவர். யாரை பார்த்தாலும் கெட்ட எண்ணமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை 2 கடையாச்சுன்னா இவனால் தாங்க முடியாது. அண்ணனுக்கு தம்பி மேலே பொறாமல், தம்பிக்கு அண்ணன் மேலே பொறாமல். யாருக்கு பொறாமை குணம் இருக்கிறதோ இன்றைய நாளில் அவர்களை அல்லாஹு தாலா மன்னிக்கவே மாட்டார். இது 2வது செய்தி. யாரை பார்த்தாலும் பொறாமை, அல்லாஹ் பாதுகாக்கணும். 3வது என்னென்னா, உறவுகளை முறிப்பவர், உறவுகளை முறிப்பவர். இந்த மகரிப்புள்ள 3 யாசின் ஓதி இருப்பீங்களே, எதுக்கெல்லாம் ஓதுனீங்க? மறந்துட்டீங்க. ரிசுக்குக்காக ஓதுனீங்க, ஆஃபியத்துக்காக ஓதுனீங்க, பாவ மன்னிப்புக்காக ஓதுனீங்க. அன்பானவர்களே, இந்த 3ம் கிடைக்கிற இடங்கள் என்னென்னு சொல்லி தனி ஹதீஸே இருக்குது. அல்லாம இப்னு ரஜப் ஹம்பலி தனி பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இந்த 3 நல்ல ஹயாத்து வேணுங்க, விசாலமான ரிசுக்கு வேணுங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடணுங்க, தூய்மையான ஆளாக இருக்கணுங்க. இந்த 3 எந்தெந்த அமல்களை எல்லாம் கிடைக்கும் நல்லா பட்டியல் போட்டிருப்பான்.
அந்த பட்டியலை எடுத்து ஒரு தனி கட்டுரை தொகுத்திருக்கிறாங்க. அதில் முதல் அமல் என்ன தெரியுமா? சிலத்துர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்வது. யார் உறவுகளை சேர்த்து வாழ்கிறாரோ இந்த மூணுமே உடனே அங்கே கிடைக்கும். நல்ல வாழ்க்கை, பரிசுத்தமான உணவு, ஆஃபியத்தான உடல், இது எல்லாமே அங்கே கிடைக்கும். எல்லாமே அங்கே கிடைக்கும். அன்பானவர்களே, உங்களுடைய ரஹ்மத், மிகப்பெரிய ரஹ்மத் உறவுகள். வெட்டிட்டு போனாலும் ஒட்ட முயற்சி பண்ணணும். இது கஷ்டமான துன்யா தான், சிரமமான துன்யா தான். இருந்தாலும் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அன்பானவர்களே, உறவுகளை முடிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பு தருவதில்லை. 4வது, பெற்றோர்களை நோவினைப்படுத்தியவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பெற்றோர்களை நோவினைப்படுத்தியவர்கள், இதுக்கு கீழே இப்படி சொல்லுவாங்க, நோவினைண்டா அவர் செஞ்சிருக்கிற ஒரு சின்ன செயல் மனசில் ஒரு சின்ன காயமாக மாறியிருக்கும். நம்ம பிள்ளை இப்படி செஞ்சுட்டானே இப்படின்னு யோசிச்சா அந்த வடு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். எவ்வளோ பெரிய செயல்பாடு! அந்த வடு உள்ளத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். ஃபிரௌனுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ போராடி கடைசியில் துஆ செய்கிறாங்க, அல்லாஹ் ஹலிக்கு, அவனை அழிச்சு வஸ்துது குலூபஹு, அவனுடைய உள்ளத்தை ஒன்றுமில்லாமல் நெருக்கடியாக்கி சுக்குநூறாக்கிரு, அவனுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடுங்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிரு, அவனை மண்ணோட ஆக்கிரு என்று துஆ செய்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கூட இருக்கிற ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இந்த துஆ நடந்து 40 வருடத்திற்கு பின்னாடி தான் அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சான். என்ன காரணம் தெரியுமா? ஃபிரௌன்ட்ட இருந்த அற்புதமான 3 குணத்தில் முதலாவது குணம், வயது முதிர்ந்த தாயோடு தான் அதிகமான நேரங்கள் இருப்பான். இரவு நேரங்களில் யாரும் பார்க்காத நேரம் அறைக்குள்ளே போய் கதவை மூடி அவனுடைய தாயின் கால் அமுத்தி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு, உங்கள் பரக்கத்தான் என்னை பாதுகாக்குதுன்னு பக்கத்தில் உட்காந்துட்டு ஏற்றி வருவாங்க. இந்த ஒரு செயல்னால அல்லாஹ் 40 வருடங்கள் அவனை அழிக்காமல் வச்சுருந்தான். தாய் மௌத்தா போனால் அடுத்த வாரமே ஃபிரௌன் இருக்க மாட்டான். அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொக்கிஷமானவர்கள். ஷாஃபி ரஹிமஹுல்லா இரவு நேரம் வந்தால் தன் தாய் கிட்ட போய் அவங்க காலனுடைய விரல்களை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அவங்க அம்மா கேட்பாங்களா, ஷாஃபி நீ மிகப்பெரிய ஆள், நீ போய் என் காலை பிடிச்சி முத்தமிடலாமா? அம்மா, நான் உங்களின் பாதத்தை முத்தமிடவில்லை, உங்கள் பாதத்தில் இருக்கிற என்னுடைய சுவனத்தை முத்தமிடுகிறேன், என் சொர்க்கத்தை முத்தமிடுகிறேன், இதனால் அல்லாஹ் என்னை நேசிப்பான் என்று முத்தமிடுவார்கள் இரவில் மிகப்பெரிய ஆளுங்கள். அன்பானவர்களே, நம்ம பெற்றோர்கள்ட்ட கனிஞ்சு பேசுகிற நேரங்கள் எவ்வளவு! சின்ன வயசில் நம்ம தடுமாறி கீழே விழுகும்போது பதறிப்போய் தூக்கி பெற்றோர்கள். இன்றைக்கு தடுமாறும் வயதில் கைகுடிக்க குழந்தைகள் இல்லை. அன்பானவர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு தாயின் சிறப்பு எக்கச்சக்கமானது. இருக்கிறவங்க போய் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டுடலாம், அம்மா மன்னிச்சிருங்க. நீங்கள் தாய்கிட்ட போய் கண் வலிச்சு அத்தாட்ட போய் கையை பிடிச்சி கதறணும் தேவையில்லை. வீட்டுக்கார மட்டும் தான் கதறணும், வீட்டுக்காரமாக தான் கெஞ்சவனை உடனே ஏற்றுக்காரு. ஆனால் அம்மா அத்தா அப்படி இல்லை. அத்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலே போதும், அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். அத்தாவின் குணம் அந்த மாதிரி தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் முழுகும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் கண்டித்து பேசுவான் குர்ஆன்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, கப்பல் முழுகும். கப்பல் பயணத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் முழுகுவார்கள் வெள்ள பிரளயத்தில். முதல் மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகன், அவன்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுவாங்க கப்பலில் ஏறிட்டு, அவர் மறுத்துருவார். அலை அவர் அடிச்சு மௌத்தாக்கி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இன்ன இப்னி மின் அஹ்லி, அல்லாஹ் இவர் என் கூட்டத்தை என் குடும்பத்தை சார்ந்தவர், என் மகனை மன்னிச்சனன்னு கேட்பாங்க. அல்லாஹ் கண்டிப்பான். அவன் உன் மகன் இல்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்காததான் உன் மகன் அல்ல, உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, உமக்கு தெளிவில்லாத விஷயத்தை என்னிடத்தில் கேட்காதே. அடுத்த ஆயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்பாங்க. அன்பானவர்களே, கீழே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, இப்னு கத்தீர் உட்பட பல தஃப்சீர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாலும் அந்த கூட்டம் நின்று பின்னாடி இருந்து புரண்டி பேசும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கிண்டல் பண்ணும். அதில் முதல் வரிசையில் நின்றவன் அவனுடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகன். எல்லாத்துலேயும் அவன் நிற்பான், தன் தந்தை என்று கூட பாராமல் கிண்டல் பண்ணுவான். ஆனால் தன் பிள்ளைக்கு ஆபத்துன்னோடனே அல்லாஹ்ட்ட போய் சண்டை போட்டிருக்கான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் என் பிள்ளையை காப்பாற்றியர். இதுதான் ஒரு தந்தையின் பாசம். அன்பானவர்கள், நீங்கள் போய் கையை பிடிச்சிங்கன்னா போதும், உருகிடுவாங்க. எந்த உறவுக்கும் இப்படி கிடைக்காது. எங்கள் பத்திரிக்கையில் ஹாஜியார்னு மாமனார் பேர் இருக்காதுங்க, பேச மாட்டார். நான் ஹாஜியார். இதில் இன்னொன்று இருக்குது, அல்ஹாஜிங்கிற இன்னொன்று இருக்குது. அது ஒரு ஹஜ்ஜு முடித்தா ஹாஜியாரம், 2-3 ஹஜ்ஜு முடிச்சுட்டா அல்ஹாஜான். ஏன் அந்த அலிஃப்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டு சண்டை போட்டவங்கெல்லாம் பல பேர் உண்டு. இப்படி எத்தனையோ உறவுகள், நம்மளுடைய மரியாதை தெரியாத உறவுகள் இருக்கிறப்போ நமக்காகவே வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள்,
நீங்கள் கெஞ்சணும்னு அவசியமே இல்லை, மண்டி போட்டிங்கன்னாலே போதும், உருகிடுவாங்க. எனவே அன்பானவர்களே, தயவு செய்து வீடுகளில் பெற்றோர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நம்முடைய மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்கட்டும். சரி, அத்தா அம்மா இல்லை, மௌத்தா போயிட்டாங்க, இப்போ கவலையாக இருக்கு, நான் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை இல்லை, ஆனால் அவருக்காக நான் நிறைய அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேன், அவருடைய கஷ்டங்கள் நீங்கள் நான் என்ன செய்யணும்? அவர் என்னை மன்னிக்கணும், நான் என்ன செய்யணும்? பெருமானார் 5 விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. 5 விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. கிதாபுல் ஜனாயிஸில் இந்த ஹதீஸ் வரும். 5 விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. முதலாவது விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க பெருமானார், அத்துஆஉ லஹுமா, 2 பேருக்காகவும் அல்லாஹ்ட்ட மனமுருகி அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிரு துஆ செய். இந்த துஆ உன்னுடைய பெற்றோருக்கு காட்டப்படும், அவர் இதன் மூலமாக உன்னை மன்னிப்பார். 2வது சொல்லிக் கொடுத்தாங்க இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்களுக்காக தனிமையில் அமர்ந்து இஸ்திக்ஃபார் செய். 3வது சொன்னார்கள் அவர்கள் விட்டு சென்ற வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்று. கடன் இருந்தால் கடன் அடைச்சிருங்க, ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. 4வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோரின் உற்ற நண்பர்களை கண்டால் அவர்களுக்கு மரியாதை செலுத்து. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஃபரில் தம் மாணவர்களோடு கூஃபாவுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், வயசானவர், வெறும் கிழிஞ்ச வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே இப்னு உமர் வேகமாக போய் அவர் கையில் இருக்கிற தடியை பிடுங்கிட்டு அவர் கையை பிடிச்சி மேலே கொண்டுட்டு போய் ஒரு பாறை, ஒரு சின்ன கல், அது மேலே உட்கார வச்சு இப்னு உமர் கீழே உட்காந்துட்டான். பின்னாடி வந்த மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். இப்னு உமர் எவ்வளோ பெரிய சஹாபி, எவ்வளோ பெரிய உஸ்தாது, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கான ஆளுமை திறன், ஆளுமிய சன்னது பெற்றவர் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பல பேரை உருவாக்கியவர். இன்னும் ஒரு ஆடு மேய்க்கிறவரை மேலே உட்கார வச்சு கீழே உட்கார்ந்துருக்கிறாங்களே என்று யோசிக்கிறதுக்குள் இன்னொரு பேரதிர்ச்சி. தலையில் இருக்கிற தலைப்பாகையை கழட்டி அவருடைய தலையில போட்டு அவர் பாதத்தை தூக்கி தான் கால் மேலே வச்சு, தன் தொடை மேலே வச்சு கால் அமுத்திக்கிட்டே பேசினார். அவங்களுக்கு என்ன வேணும், வேற ஏதாவது தேவைகள் இருக்கா? வீட்டில் மாணவர்கள் அசந்து போயிட்டாங்க. பாடத்தை வந்தோடனே முதல் கேள்வி, மன்ஹாதர் ரஜுல், நீங்க உட்கார வச்சு இப்படி எல்லாம் செஞ்சீங்களா, அந்த நபர் யார்? அரபுகள் தலப்பா கழட்டவே மாட்டான், தலப்பா கழட்டவே மாட்டான். வீடை தவிர மிச்சம் வேற எங்க இடத்துலையும் தலப்பாக்கள் கழட்ட மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கண்ணியம், கம்பீரம் என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கிற தலைப்பாகையை கழட்டி கொண்டு போய் ஒரு ஆடு மேய்க்கிற சரியான ஆடை இல்லாத ஒருவனுக்கு போட்டு அவன் பாதத்தை உங்கள் துடை மீது வைத்தீர்களே, என்ன காரணம்? எங்க அத்தாவுடைய நண்பர் அவர், அவ்வளவுதான் காரணம். எங்கள் அத்தாவினுடைய நண்பர் அவர், அவ்வளவுதான் காரணம். பெருமானார் சொன்னார்கள், எனவே மதித்தேன். அன்பானவர்களே, 4வது சொன்னார்கள், உன் தந்தையின் நண்பர்களோடு விசுவாசமாக இரு. 5வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் பெற்றோர்களின் உறவுகளோடு அவர்கள் வெட்டினாலும் நீ ஒட்டியே இரு. இந்த 5ஐ செய்தால் மரணித்த பெற்றோர்களிடத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நிறைவாக 5வது, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிபவனை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. இன்னொரு போர் தொடுக்க தயாரா என்று கேட்கின்றார். யாரை பார்த்து? கரண்டைக்கு கீழ் ஆடை அணிபவர்களை. 6வது ஹதீஸில் வரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் மன்னிப்பதில்லை. அன்பானவர்களே, போதைனா இந்த போதை மட்டும் இல்லை, இந்த போதை மட்டும் இல்லை. போதைனா என்ன தெரியுமா? முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒன்றில் மூழ்கி இருக்கிறது தான் போதை. இன்றைக்கி இருக்கிற ஃபோனும் அடிக்ஷன் தான். இன்றைக்கி உலமாக்கள் தெளிவாக ஃபத்வா கொடுக்கல, அவ்வளோதான் மிச்சம். சொன்னால் நம்ம பிள்ளைங்களை நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அதனால் எஹ்தியாத்தன், பேணுதல்னால தவிர்த்து வச்சுக்கிறான். நீங்கள் பாருங்களேன், ரோட்டில் கொஞ்சம் இருட்டில் பாருங்களேன், 4 பேர் ஒன்றா நின்றாங்கன்னா 4 பேர் பேசிக்க மாட்டான், 4 பேர் ஃபோனை பார்த்தா பேசிக்குவான். டை அவனை வெட்டு, டை இவனை குழி, அவ்வளோ பெரிய லாரி வரும், இடையில ஒருத்தர் வருவார், பேசுவார். இதுதான் போதை, இதுதான் போதை. அன்பானவர்களே, நம்முடைய சமூகத்தின் போதை எது தெரியுமா? செல்ஃபோனில். என்னைக்கு இரவில் செல்ஃபோன் பிடிக்க ஆரம்பித்தோமோ தொழுகைகள் கசந்து போயிடுச்சு. நம்முடைய உம்மத்தார்கள் தொழுகையில் இரவு நேரங்களில் முசல்லாவை பிடிச்சாங்க, அல்லாஹ் கிடைத்தார். நம்ம செல்ஃபோனை பிடிக்கிறோம், காலையில் எதுவுமே இல்லை, முசீபத்தான காலை. 10 மணிக்கு எந்திரிப்பார், 11 மணிக்கு குளிப்பார். இன்றைக்கெல்லாம் லஞ்சு தான் பிரேக்ஃபாஸ்ட். சண்டே பார்த்துருக்கீங்களா? மக்தபில் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உன்னுடைய சண்டே எப்படிப்பா இருக்கும், அத்தாக்கிட்ட எப்படிப்பா பழகுவேன் அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், அதில் சண்டே மட்டும்தான் எங்கள் அத்தாவை பார்க்க முடியும், பிஸி, டைட் ஷெட்யூல். அவர் வந்து ஹெச்ஆராக இருக்காராம் ஏதோ ஒரு கம்பெனியில். அவர் காலையில் 7 o'clock போயிடுவார், ஈவினிங் 7 o'clock தான் வருவார். வந்தார்னா நாங்கள் சண்டே மட்டும்தான் ஃப்ரீ. சண்டே என்னப்பா பண்ணுவீங்க? சாட்டர்டே நைட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியாக மூவிக்கு போவோம். இது அவன் சொன்னது. நாங்கள் மூவிக்கு போவோம், நைட்டு 2 மணி 3 மணிக்கு வந்து தூங்குவோம். காலையில் 11 மணி ஆனோடனே எங்கள் அப்பா எந்திரிச்சு எங்களுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவார். ஜொமேட்டோவில் பிரியாணி வரும், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஆனோடனையும் வெப் சீரிஸ் போட்டு நைட்டு வரைக்கும் பார்ப்போம். சண்டே
இப்படி உங்கள் குழந்தைகளை எதனில் வளர்க்கிறீர்கள்? அன்பானவர்களே, குழந்தைகள் அல்லாஹுவால் தந்த பொக்கிஷங்கள். யஹபுல் லிமையஷா, நான் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாய் தருகிறேன். என் புறத்தில் இருந்தால் அன்பளிப்பது என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு சாதாரண 10 ரூபா நகை வாங்கினா 10 முறை வரிசை பார்க்கிறோமே, பீரோ லாக்கர்ல வச்சு பூட்டிடுறோமே, அதை சரியா பூட்டமான் பல முறை சோதிச்சு பார்க்கிறோமே, அந்த நகைகளை கண்ட இடங்களுக்கு அணிவதில்லையே, கண்ணியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தானே போட்டுட்டு போறோம். உலகத்தின் அற்ப பொருளாதார நகைக்கு இவ்வளவு மரியாதை என்றால், அல்லாஹுவால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட குழந்தைகளை உலகம் என்ற அபாய திருடத்திலிருந்து பாதுகாக்க பெற்றோர்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அன்பானவர்களே, இதுவெல்லாம் யோசித்து களை எடுக்க வேண்டிய நேரம். அல்லாஹ் நமக்கு இந்த இரவை கபூல் செய்யட்டும். அல்லாஹ் நம்முடைய ஆஃபியத்து கொடுக்கட்டும். அல்லாஹ் இந்த இரவை அமல் செய்தோர்களின் பட்டியலில் நம்மை சேர்க்கட்டும். அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை விசாலமாக்கட்டும். தெளிந்த பசீரத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டும். அன்பானவர்கள், நிறைவுக்கு நான் வருகிறேன். இந்த இரவு இருக்கிறது அற்புதம். இந்த விஷயங்களை கேட்க வைத்திருக்கிற அல்லாஹ் அற்புதம். இந்த விஷயங்களை சொல்ல வைத்திருக்கிற அல்லாஹ் அற்புதம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்க செவிக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஏதோ உங்களுக்கு அல்லாஹ் பிடிச்சிருச்சு, அல்லாஹ் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று பிடிச்சிருச்சு. வந்தாங்க, நம்ம கூட நிறைய பேர் தொழுதாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காது, பாதிக்கு பாதி தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணைங்கிறது மக்சூஸ், அது குறிப்பானவர்கள் மீது தான் கிடைக்கும். அப்படி அல்லாஹ் அந்த கருணையின் பட்டியலில் உங்களையும் என்னையும் சேர்த்திருக்கிறான். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை நாம் கருணையாளர்களாகவே பார்ப்போம். அல்லாஹ்வை கோபத்தோடு பார்க்குற சக்தி உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் அப்படி பார்வையை நம்ம மீது திருப்பாமல் இருக்கட்டுமாக. அதற்கு இந்த இரவை, இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால், நீங்கள் கேட்டதின் பரக்கத்தினால், ஹதீஸ்களின் பரக்கத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் பரக்கத்தினால், இந்த மஸ்ஜிதினுடைய பரக்கத்தினால், நம்முடைய நல்லோர்களின் பெரியோர்களின் பரக்கத்தினால், பச்சில குழந்தைகளின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை விசாலப்படுத்தட்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கபூல் செய்யட்டும். இந்த மஜ்லிஸை கபூல் செய்ததற்கான அடையாளமாக அல்லாஹ் வருகிற ரமதானை சிறப்பாக்கட்டும், செழிப்பாக்கட்டும். நம்முடைய ஹயாத்தை, பொருளாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தட்டும். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.